வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எஸ், நம்மளுடைய நிவினோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஓகேவா? இப்போ அடிக்கிற பணியில் நம்ம கரூரே அப்படி தான் தெரியுது. எனிவேஸ், இது என்ன லொக்கேஷன் அப்படிங்கிறது ஒரு கீப் கெஸ்ஸிங். ஆனால் இந்த அப்டேட் பார்த்தோன்னே கமெண்ட் செக்ஷனில் வந்து பாருங்கள், நிவினோட போஸ்ட்டை போய் பார்த்துட்டு வந்து பேசுங்க அப்படின்னீங்க. சரி, பேசிட்டேன். ஓகேவா? ஆனால் நாட் கிளியர் இல்லையா, நமக்கு அப்டேட் தெரியல. அவரும் ஒரு பனி லொக்கேஷனில் இருக்கார், பார்ப்போம். சரி, இந்த இடத்துல நம்ம காவிரியோட காஸ்டியூம் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், ப்ரமோவில் வர காஸ்டியூம், சாவி கொடுக்கும்போது இருக்கிற காஸ்டியூம் வேறு, அதுக்கப்புறம் வந்து விஜய் கிட்ட கடைசியாக பேசும்போது காஸ்டியூம் வேறு. அதாவது அவங்க காலி பண்ணுறாங்களே வீட்டில், அந்த லக்கேஜில் எடுத்து வைக்கிறாங்க இல்லையா, அப்போ வந்து எல்லோ கலர் ஷாலில் இருப்பாங்க. விஜய் கிட்ட வந்து பேசும்போது சாவி கொடுக்குறாங்களே, அப்போது ஒயிட் கலர் ஷாலில் இருப்பாங்க. மேபி அவன் மறுநாளாக இருக்கலாம். இது வேறு சுடிதார், இதுவும் வேறு 3 சுடிதார். ஓகேவா? 3 காஸ்டியூமில் இருக்காங்க. இப்போ அவங்க போயிட்டு பிரிஞ்சு போயிட்டோன்ட்டு அழுகுறாங்களா, இல்லை அன்றைக்கி நைட்டு இல்லை லக்கேஜெல்லாம் அனுப்பி விட்டுட்டு நைட் வெயிட் பண்ணி காலையில் தான் கிளம்புறாங்களா, ஒன்றும் புரியல. இருந்தாலும் ஒரு 3 காஸ்டியூமில் இருக்காங்க, அது மட்டும் நோட் பண்ணிக்குவோம். இது கொடைக்கானல் போயிட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே அந்த காதல் இருந்தாலும் விஜய் இன்னும் தெளிவுபடுத்தலை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். காவிரி கிட்ட விஜய் பேசவும் டைம் கிடைக்க மாட்டேங்குது, யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ எக்கச்சக்கமான குழப்பத்தில் இருந்தாலும் 3 காஸ்டியூமில் இருக்காங்கங்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ ஓகே, இந்த பக்கம் கொடைக்கானலில் ஷூட் போகுதா, பின்ட்ராப் சைலண்டில் ஒரு அப்டேட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரே ஒரு நாள் ஆஃபீஸில் இருந்தது, இன்னொரு நாள் விஜய் வீட்டில். இப்போ எங்கள் லொக்கேஷனில் போயிட்டு இருக்கு ஷூட்டிங், அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் அவங்க கொடைக்கானல் போனாங்களோ வந்தாங்களோ மறுபடியும் ரிட்டன் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ அது மட்டும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ரொம்ப தூரம் ரொம்ப நாள் பிரிவு இல்லை, அது மட்டும் ஒரு ஹாப்பியான விஷயம். சரி, நிவினோட அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சுவாமி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட் கொடுத்தாரு, அது ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். ஓகேவா? உங்களுடைய புரிதலுக்கு ஸ்டடியோ.